ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புலுசு வடை. ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கு இந்த புலுசு வடை ரொம்ப பிடிக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அளவுக்கு 200 கிராம் கிட்டே இருக்குங்க. 3 பேர் சாப்பிட்றதுக்கு அளவாக குழம்புக்கு எவ்வளோ புளி எடுப்போமோ அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு, புளி, அரிசி எல்லாமே 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அரிசி ஊற வைக்கிறப்ப சுடு தண்ணியில் ஊற வைக்கணுங்க. ரொம்ப சூடான தண்ணியில் அரிசி சேர்த்துடக்கூடாதுங்க, அது சாதம் மாதிரி வெந்துடும். ஏனத்தில் லேசாக பபுள்ஸ் வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ். இல்லாட்டி நீங்கள் கை தொட்டு பார்த்திங்கன்னா சுருக்குன்னு இருக்கும் வெந்நீர். அந்த அளவுக்கு இருக்கிறப்ப நீங்கள் இந்த அரிசியை கொட்டி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுடுங்க. 1 மணி நேரம் ஊறினா போதுங்க. அதிகபட்சமாக 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளார இந்த வடை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். 1½ மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பார்ப்போம். நல்லா கலந்து விட்டுட்டு 2 வாட்டி தண்ணி ஊற்றி அலசிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இட்லி அரிசியை குப்பை இல்லாமல் நல்லா கழுவியாச்சுங்க. இப்போ தண்ணி சுத்தமாக எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உருண்டை வெல்லம் 1½ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி எல்லாத்தையுமே அப்படியே வடிகட்டிடுங்க. புலுசு வடைக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. அளவாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்க வரல அப்படின்னா மேற்கொண்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நைஸாக அரைக்கணுங்க, அதுதான் ரொம்ப மெயின். எந்த அளவுக்கு அளவாக தண்ணி சேர்த்து அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அளவாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. வானல் எடுத்துக்கோங்க. வானல் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. 1 இனுக்கு கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துப்போம். நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் அரைச்சிக்கலாம், கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு எல்லா மாவையும் இதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் இதிலையே சேர்த்துக்கோங்க. கைவிடாமல் கிளறணுங்க. வடை தட்டுற பதத்துக்கு இந்த மாவை நம்ம கொண்டுட்டு வரணுங்க. ஸோ ஃபுல் சிம்மில் வச்சு கட்டி கட்டாமல் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். தண்ணி ஊற்றுறது, வலிச்சு போடுறது, அது வரைக்கும் நீங்கள் ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கைவிடாமல் கிளறணுங்க, இல்லாட்டி கட்டிடும். புலுசு வடை மாவு வடை பதத்துக்கு வரத்துக்கு குறைஞ்சது 5 நிமிஷமாவது ஆகுங்க. எந்த வேலையும் வச்சுக்காமல் அடுப்பு பக்கத்துலேயே நின்று செய்யுங்க. உங்கள் கைகளால் உருட்டி இந்த மாதிரி தட்டி பாருங்கள். பதம் கரெக்டாக வந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எனக்கு பதம் கரெக்டாக வந்திருக்கு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு இதில் சேர்த்து கலந்துக்கோங்க. மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கடலைப்பருப்பை நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தாங்க கலந்து விட்டுட்ருக்கேன். பாருங்கள், நல்லா உருண்டு வருது சூப்பராக. இப்போ உங்கள் கைகளால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வானல் நல்லா சூடாக இருக்குது, மாவும் நல்லா சூடாக இருக்குது. அது கூடவே கிளறப்ப நல்லா மாவு இருந்துட்டு சாஃப்டாகவும் வரும். உங்கள் கைகளால் பிசைகிறப்ப வடை உடையாமல் நல்லா வருங்க. மாவு சூப்பராக வந்திருக்கு. சூட்டோடு பிசைகிறப்ப ஏதாவது கட்டிகள் இருந்தால் கூட நம்ம கைகளால் பிசைகிறப்ப நல்லா உங்களுக்கு அது உடஞ்சி வந்துடும். புதுசாக சமையல் பண்ணுறவங்க இதை சூட்டோடு பிசையாதீங்க, உங்களுக்கு கை தாங்காது. சூடு ஆற விட்டு பிசைஞ்சிக்கோங்க. வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. அளவாக மாவு எடுத்து உருட்டி நம்ம தட்டிப்போம். உங்கள் 2 கைகளிலும் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க.
அதில் எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி, எனது சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 2 ஸ்பூன் ஊற்றுறேன். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. வாழை இலை இருந்தால் வாழை இலையும் எடுத்துக்கலாம். வடைக்கு 2 உருண்டை மட்டும் தட்டி எடுத்துக்கோங்க. ஒரே அடியாக தட்டி வச்சிங்கன்னா மேலெல்லாம் காஞ்சிடும், நல்லா இருக்காது. அதே மாதிரி வாணலில் ஒன்று ஒன்றா தான் பொரித்து எடுக்க முடியும். 2 சேர்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று போய் உக்காந்துக்கும். அதனால் பொறுமையாக ஒன்று ஒன்றா தான் பொரித்து எடுக்கணும். சைடெல்லாம் விரிசல் இல்லாமல் நல்லா தட்டி விடுங்க. பாலித்தீன் கவரில் முதல் முறை வடை தட்டுறப்போ மட்டும் எண்ணெய் தேய்ச்சா போதுங்க. எண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் தேய்க்க வேண்டியதில்லை. புழுசு வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு வாணல் எடுத்துக்கோங்க, அளவாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த வடையை சேருங்க. ஒன்று ஒன்றா பொரித்து எடுங்க. புழுசு வடை காரம், புளிப்பு, உப்பு, வெல்லம் எல்லாம் சேர்ந்து சரி டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி மேலே வந்ததும் திருப்பி போட்டுடுங்க. திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் இருந்து உடனே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புள்ளத்தாச்சி பிள்ளைங்க அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்குற ஒரு வடைங்க இது. ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்தாலும் செய்ய செய்ய காலியாகிடுங்க. அப்படி ஒரு டேஸ்டியாக இருக்கும். பூரி மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா வடையுமே சுட்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. எண்ணெயும் குடிக்கல, நல்லா இருக்குங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் வடைங்க. ஒன் ஆஃப் த மை ஃபேவரைட் புழுசு வடை. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.